எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு, பீட்ரூட் பொரியல். இதுதான் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு. பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். பொதுவாக கருவாட்டு குழம்புனாலே பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பிடிக்கும். கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மீன் கருவாடு. இந்த வாழை மீன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்கின வாழை மீன் தான். நம்ம கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கிறோம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கருவாடு தீர்ந்ததுனால நீ கருவாட்டு குழம்பு சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு ஆசை வீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க. ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் 20 ரூபாய்க்கு. ஸோ அந்த கருவாடு போட்டு தான் இன்றைக்கி ஒரு சுவையான அருமையான கருவாட்டு குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க. இந்த கருவாட்டு குழம்புல வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி போட்டு எல்லாம் மசாலாலாம் வச்சு அருமையாக வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழை இலை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாழை இலை தான் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கொழுந்து வாழை இலை எங்கள் வீட்டில் பதியம் வச்ச கண்ணில் விளைஞ்ச ஒரு 3வது இலை இந்த வாழை இலை. ஸோ அதை கட் பண்ணி அதில் தான் நான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த இலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இலையாக இருக்கும். அருமையான சாப்பாடு, சும்மா சொல்லக்கூடாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சுவையாக செய்வாங்க. அதேமாதிரி இன்றைக்கி அருமையாக கருவாட்டு குழம்பு, வாழை மீன் கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களுமே உங்கள் வீட்டில் வேணும்னா ஒரு டைம் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு, நீங்கள் அது எந்த கருவாடாக வேணாலும் இருக்கலாம், பொதுவாக கருவாட்டு குழம்பு, அந்த கருவாட்டு குழம்பு கூட நீங்கள் பீட்ரூட் பொரியலை வச்சு இதை மாதிரி நீங்கள் வந்து ரைஸ் கூட நீங்கள் ஒன்றா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சரியான காம்பினேஷன். கருவாட்டு குழம்பு வித் பீட்ரூட் பொரியல் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டையே எடுத்து அப்படியே ஒயிட் ரைஸில் வச்சு ஒன்றா நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டுமே இன்றைக்கி வந்திங்கன்னா செம்மையாக செஞ்சுருந்தாங்க. கருவாட்டு குழம்பு அப்புறம் பீட்ரூட் பொரியல் ரெண்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மீனை வந்து வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக மீனவர் ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனுக்குமே ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர் பக்கம் வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் சில பேர் வாழை மீன் சொல்லுவாங்க, சில பேர் வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மீனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழை மீன் குழம்பு வச்சா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எனக்கு வாழை மீன் குழம்பு, வாழை மீன் வறுவல், வாழை மீன் கருவாட்டு குழம்பு, ஒரு மீனை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம வந்து 3ஆக பிரிக்கலாம். ஒரு மீனை குழம்பு செய்யலாம், ஒரு மீனை வறுவல் செய்யலாம். மீனை வந்து கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 3த்தில் வாழை மீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழை மீன் வறுவலை விட வாழை மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பெரிய சைஸ் வாழை மீன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வாழையை நல்லா பீஸாக கட் பண்ணால் சும்மா கேக்கு மாதிரி இருக்கும். குழம்பு வச்சு நம்ம அப்படியே எடுத்தோன்னா சாப்பிடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதே மாதிரி வாழை மீன் வறுவலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டோன்னா சும்மா கேக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழை மீன் குழம்பும் சரி, வாழை மீன் வறுவலும் சரி. ஆனால் நம்ம வாழை மீன் கருவாட்டு குழம்புக்கு இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, இதில் பார்த்திங்கன்னா அது 2த்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
குழம்பு நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வாழை மீன் கருவாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு அளவுக்கு அந்த வறுவல் அளவுக்கு வாழை மீன் கருவாட்டு குழம்பு ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். எனிவே குழம்பு நல்லாயிருக்கும். நான் அந்த மீன் தான் சொல்கிறேன், கருவாட்டு குழம்புல வச்சுருக்கேன் அந்த கருவாட்டை தான் நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வாழை மீன் குழம்பு பிடிக்குமா, இல்லை வாழை மீன் வறுவல் பிடிக்குமா, இல்லை வாழை மீன் கருவாட்டு குழம்பு பிடிக்குமா, எது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. அதுவும் இது மாதிரி ஃபுட் ஈட்டிங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நிறையா வச்சுருப்பாங்க, நிறையா சாப்பிடுவாங்க. அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. என்னோடய சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் இதே மாதிரி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பாடு வச்சு சாப்பிட்ற மாதிரி நான் வீடியோஸ் போட்டேங்க. உண்மையிலுமே எனக்கு உடம்புல ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னால் அதிகமாக சாப்பிட முடியல, டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு தான் என்னால் என்ன சாப்பிட முடியுமோ நான் கொஞ்சமாக சாப்பிட்டு தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இலையில் வந்து சாப்பாடு கம்மியாக இருக்கும். அதாவது எனக்கு எவ்வளோ சாப்பிட்றதுக்கு போதுமோ அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.